வணக்கமே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பாருங்க, சசிகலா அவர்கள் புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி புதிதாக கட்சிய நான் தொடங்க போறேன். கட்சியுடைய கொள்கை என்னன்னு அறிவிக்க போறேன். கொடி என்ன அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி அரசியல் களத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சசிகலாவுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எல்லாமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவ விட சின்னம்மாவ சந்தோஷப்படுத்தினா தான் கட்சியில நிலையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டங்களும் உண்டு. ஆ ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நடந்த விஷயங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு உடனே ஒரு சடன் ரைஸ் ஒண்ணு இருந்தது. அதாவது அந்த டிசம்பர் 2016லேருந்து பிப்ரவரி 2017 வரைக்கும் அந்த 3 மாசம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அம்மாவுக்கு அடுத்தது சின்னம்மா தான். சின்னம்மா தலைமையில தான் அதிமுக ஒருங்கிணைந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியாக சசிகலா அவர்களை அஇஅதிமுகவுடைய ஜெனரல் செக்ரட்டரியா அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இன்ஃபாக்ட் அவங்கள சிஎம் கேண்டிடேட்டாவும் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 2017ல சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வருது. இவங்க கன்விக்ட் செய்யப்படுறாங்க. 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற செய்தி அதிமுக கேம்ப்ல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. அப்ப அடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், கூவத்தூர்ல எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டி வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, இபிஎஸ்ஸ அடுத்த சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. அப்பதான் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வீடியோ பதிவு. அது இன்னைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் அத வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 14, 2017 அன்னைக்கு சசிகலா, இபிஎஸ்ஸ முதலமைச்சரா அறிவிக்கிறாங்க. அவர் டேபிள்க்கு அடியில பூந்து அந்த அம்மா கால பிடிச்சு வணங்குன அந்த காட்சி, இன்னைக்கும் இபிஎஸ் மறக்கணும்னு நெனச்சாலும் மறக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரு காட்சியா இருக்கு. அப்படி இபிஎஸ்ஸ தன்னுடைய ஒரு நிழலாக, தன்னுடைய ஒரு ப்ராக்ஸியாக சிஎம் சேர்ல உட்கார வச்சுட்டு சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயில்ல இவங்க இருந்த அந்த 4 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, பாஜக பூந்து ஒரு பெரிய விளையாட்ட விளையாடி அதிமுகவ கிட்டத்தட்ட 3 கேம்பா பிரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இபிஎஸ், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் சசிகலாவுடைய ப்ராக்ஸியா டிடிவி அப்படின்னு 3ஆக கட்சி உடைஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் இபிஎஸ்ஸையும், ஓபிஎஸ்ஸையும் இவங்க தேவைக்காக இந்த ஆட்சிய கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வித்யாசாகர் ராவ வச்சு எப்படி இவங்க இணைச்சு விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் ஸ்லோவா சசிகலாவுடைய ஆ மருமகனான டிடிவியும் ஒதுக்கி அவர கட்சிய விட்டு டோட்டலா எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அவர கட்சியில இருந்து வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் கோர்ட் மூலமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப கொண்டு அதிமுகவ முழுக்க முழுக்க இபிஎஸ், ஓபிஎஸ் உடைய தலைமையில கன்சாலிடேட் பண்றதுக்கான முயற்சிகள்ல பாஜக இறங்குனாங்க. இன்னொரு பக்கம் கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. சோ எசென்ஷியலி அந்த 4 ஆண்டுகள் அவங்க சிறையில இருந்தபோது, கம்ப்ளீட்டா டோட்டலா பொலிட்டிக்கலா அவங்கள ஐசோலேட் பண்ணிடுச்சு பாஜக அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜெயில்ல இருந்து வெளியில வந்த சசிகலா என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க ஜெயில்ல இருந்து வெளியில பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு. அந்த அளவுக்கு அவங்கள வரவேற்கிறதுக்கான ஒரு கிரவுட். இது முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்ப சசிகலாவுக்கு இன்னும் இந்த அளவுக்கு ஒரு சிம்பத்தி, ஒரு ஆதரவு மக்கள் மனசுல இருக்கா? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல பேசப்பட்டது. சோ அவங்க ஜெயில்ல இருந்து வெளியில வந்துட்டு அதிரடியா பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. மீண்டும் தன்னுடைய இழந்த அந்த பதவிய மீட்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு அச்சம் இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்புல எல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பட் ஆனா அவங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதற்கான முயற்சிகள ரொம்ப தீவிரமா அவங்க கையில எடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தது. இன்ஃபாக்ட் டிடிவி தினகரனுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டதுக்கும் இதுதான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு அப்பப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்டா ஒரு அறிக்கை விடுறது. அதுக்கப்புறம் கட்சி தொண்டர்களோட சின்னம்மா பேசுனாங்க அப்படின்னு ஆடியோ கால்ஸ லீக் பண்ணி விட்டு, அந்த ஆடியோஸ் மூலமாக மக்களுடைய ஒரு ஆதரவ திரட்ட முயற்சி பண்றது அப்படின்னு ரொம்ப சாஃப்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, தீவிரமா களத்துல இறங்கி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினதா எதுவுமே நடக்கல. அவங்க பேச்சிலேயே ஒரு சுறுசுறுப்போ, ஒரு சாரமோ எதுவுமே இல்லாம இருந்தது. இன்ஃபாக்ட் அவங்க குடுக்குற பிரஸ் மீட்லலாம் அவங்க பின்னால இருந்த அந்த பொம்பளையோடைய ரியாக்ஷன வச்சு மீம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததே தவிர,
சசிகலா திரும்ப ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஒரு பெரிய இம்பாக்டையோ அதிர்வையோ ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னால திடீர்னு ஒரு அறிவிப்பு, நான் வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து விலகிக்கிறேன், நான் இனிமே திரும்ப பாலிடிக்ஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு விலகிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எந்த விதமான நகர்வும் இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப 2024 லோக்சபா தேர்தல் நடக்குது. அதுல அதிமுக, பாஜக கூட்டணிய விட்டு வெளியேறி வந்து தனியா போட்டியிடுறாங்க. ஆனா பல்வேறு இடங்கள்ல கடுமையான தோல்வி அவங்க சந்திக்கிறாங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. டெபாசிட் போகுது சில தொகுதிகள்ல. ஆ ஒரு சீட் கூட அவங்களால ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு கிரஷிங், ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் அப்படின்னு தான் லோக்சபா 2024 தேர்தல அதிமுகவ பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல முடியும். இந்த டிஃபீட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மீண்டும் சசிகலா செய்தியில அடிபடுறாங்க. மீண்டும் தலைய தூக்குறாங்க. மீண்டும் என்ன சொல்றாங்க? ஆ இந்த தோல்விக்கு காரணம் வந்து அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கிறது தான். அப்போ மீண்டும் இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை ஏற்படுத்தி 2026ல ஆட்சிய பிடிக்கணும். அதற்கு எல்லா ஃபேக்ஷன்ஸும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லயும், அவங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸஸ்லயும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அழைப்பு குடுக்குறாங்க. வாங்க எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இத ஒரு பக்கம் இவங்க சொன்னாலும், இபிஎஸ் உடைய தலைமையை விமர்சிக்கவும் செய்றாங்க. அதாவது ஒரு பக்கம் எல்லாரும் கருத்து வேறுபாடெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேரணும், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இபிஎஸ் உடைய தலைமையை கடுமையாக விமர்சனமும் பண்றாங்க. இதே ஸ்ட்ராட்டஜிய தான் டிடிவி தினகரனும் ஃபாலோ பண்ணாரு. ஓபிஎஸும் ஃபாலோ பண்ணாரு. ஒரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக தான் பலம்னு சொல்றது. ஆனா இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய தலைமைய வந்து அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, சிறுமைப்படுத்துறது, அவர் ஒரு வீக் லீடர் அப்படின்னு சொல்றது மூலமா 2026ல அதிமுக ஒருங்கிணைஞ்சு வரணும்னா, அது இபிஎஸ் தலைமையில நடக்காது. அதிமுக இன்னைக்கு இபிஎஸ் தலைமையில வலுவிழந்து விட்டது. அப்ப தலைமை மாற்றத்தை நோக்கி தான் இவங்களுடைய அரசியல் இருந்ததே தவிர, உண்மையிலேயே அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அந்த கட்சிய பலப்படுத்தணும், பாஜகவோட கையில இருந்து, பாஜகவுடைய பிடியில இருந்து அந்த கட்சிய மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கம் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்களுக்கு யாருக்குமே இருந்ததில்ல. அப்படிங்கிறது தான் உண்மை. இதையெல்லாம் உணர்ந்ததுனால தானோ என்னமோ இபிஎஸ் வந்து தன்னுடைய முடிவுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாரு. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, அதிமுக முழுமையா இவர் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஸ எந்த அளவுக்கு வந்து அந்த பொதுக்குழு மீட்டிங்ல வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி கட்சிய விட்டு வெளியில அனுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சசிகலா, டிடிவி எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு பல்லு புடுங்கின பாம்பு மாரி ஆக்கிட்டாங்க. துரோகி, இவங்க வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி ஒட்டு மொத்தமா இபிஎஸ் கட்சியை கைப்பற்றி விட்டார். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுக்கறத பாஜகவும் நிறுத்திக்கிட்டு வெளிப்படையாக ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களை இக்னோர் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மீண்டும் இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது அப்படிங்கும் பொழுது டிடிவி தனியா போட்டியிட்டார்னா 2021 தேர்தல்ல எப்படி வாக்குகளை எல்லாம் பிரிச்சு ஒரு பெரிய ஃபேக்டரா அதிமுகவுடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஒரு ஓட் ஸ்பிளிட்டராக டிடிவி இருந்தாரோ, அது மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியோ டிடிவி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, அவரும் வேற வழி இல்லாம இத விட்டா நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டா வெறுப்பாக அந்த அலையன்ஸ்குள்ள அவர் திரும்ப வந்திருக்கிறாரு. அலையன்ஸ்குள்ள வரதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எடப்பாடிய கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவரு, நாங்க பங்காளிங்க, எங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் நாங்க வந்து பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னமும் வெளிப்படையாக எந்த ஒரு வேளையிலயும் எடப்பாடிய முதலமைச்சர் கேண்டிடேட்டா முழு மனதாக ஏற்றுக்கொண்டதாக அவர் எங்கேயுமே பேசல. மாறாக பாத்தீங்கன்னா, விஜய் வளர்ந்துட்டாரு. விஜயோட வாக்கு வங்கி வளருது. விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள தான் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சசிகலாவோட இந்த அனௌன்ஸ்மென்ட் வருது. புதிய கட்சி ஆரம்பிக்க போறோம். தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக 40 தொகுதிகள்ல வந்து என் சார்பாக கேண்டிடேட்ஸ் போட்டி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் லீடர்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும். கன்விக்ஷன் இருக்கிறதால அவங்களால நேரடியாக போட்டியிட முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய லாயலிஸ்ட்ல வந்து கொண்டு வந்து நிக்க வச்சு தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சைலண்ட் வோட் பேங்க் இருக்கு இல்லையா? தேவர் முக்குளத்தோர் வோட் பேங்க் அத வந்து ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணி ஏடிஎம்கே ஃபர்தரா வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, எப்படி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்த டிடிவி ஃபைனலா போய் கூட்டணியில வந்து சரண்டர் ஆகி சேர்த்துக்கிட்டாரோ, அந்த மாரி ஒரு தனி கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில இபிஎஸ் ஏதாவது அந்த கூட்டணியில சேர்த்துப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்களா? அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல.
எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல அதுவும் தேர்தலுக்கு ஜஸ்ட் 1 மாசம் முன்னால இவங்க ஆரம்பிக்கக்கூடிய கட்சி களத்துல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத இவங்க யோசிச்சு பார்த்தாங்களா? இல்ல இது ஒரு டெஸ்பரேட் மூவா? வேற வழியே இல்ல. இப்படியாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சாவது நம்ம கூட்டணியில சேர்ந்துக்கலாமா? அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்ச தேமுதிகவுடைய நிலைமை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. என்னதான் பிரேமலதா மேடை ஏறி கோட்டை முதல் குமரி வரைக்கும் நமக்கு எல்லாரும் ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக எந்த கூட்டணியில சேரப்போகுதுன்னு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் கோயம்பேடு ஆபீஸ்ல விருப்ப மனு வாங்குறதுக்கு இவங்க கடைய விரிச்சு வச்சா, அங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. விருப்ப மனு வாங்குறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தேமுதிக இருக்குது. கிட்டத்தட்ட சசிகலாவோட நிலைமையும் அப்படிதான். உண்மையிலேயே இவங்க தீவிரமான ஒரு அரசியல கையில எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது. இந்த உண்மைய நாங்க வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு தேமுக கடந்த தேர்தலுக்கு முன்னால சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அம்மாவுடைய மரணத்துல என்னென்ன உண்மை இருக்கு? அத வெளியில கொண்டு வாங்க. அந்த கமிஷன் குடுத்த ரிப்போர்ட் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்படின்னு திமுகவ வெளிப்படையா கேள்வி கேட்டு திமுகவ லாக் பண்ணலாம். ஆனா அத அந்த அம்மா பண்ணல. நேரடியாக பிஜேபி எந்த அளவுக்கு சதித்திட்டம் செஞ்சு அதிமுகவை இப்படி 4 ஃபேக்ஷன்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. அதிமுக இன்னைக்கு வலுவிழந்து கிடக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிறத தொடர்ந்து வெளிப்படையா அவங்க பேசியிருந்தாங்கன்னா, அவங்க உண்மையிலேயே அதிமுகவுடைய வளர்ச்சி மீது, அதிமுகவுடைய பலத்தின் மீது, அதிமுகவுடைய எதிர்காலத்துல அக்கறை இருக்கிறவங்களா பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி நேரடியாக அவங்க பிஜேபிய இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்க்கல. சரி, இபிஎஸ்சியாவது வெளிப்படையா எதிர்க்கிறாங்களா? கொடநாடு கேஸ இன்னும் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுல என்ன உண்மை நடந்தது அப்படிங்கிறத இந்த அரசும், ஒன்றிய அரசும் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு இபிஎஸ் லாக் பண்ணாங்களா பாத்தீங்கன்னா, அதுவும் நடக்கல. ஏன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, கொடநாடு கேஸ பொறுத்த வரைக்கும், கொடநாட்டுல என்ன காணாம போச்சு அப்படிங்கிறது சசிகலாவை தவிர வேற யாருக்கும் முழுமையாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அப்போ சசிகலா சம்பந்தப்பட்ட ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் அப்ப தொலைஞ்சு போச்சா? அந்த ஆவணங்கள் இபிஎஸ் கையில மாட்டிட்டு இருக்கிறா. அதனாலதான் இபிஎஸ் எதிர்ப்புல இந்த அம்மா இவ்வளவு தூரம் சுணக்கம் காட்டுறாங்களா? அப்படிங்கிற கேள்விகளையும் அந்த ஆங்கிள்லயும் நாம யோசிக்க வேண்டியிருக்கு. எது எப்படியோ இந்த அம்மா ஆரம்பிக்கக்கூடிய இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணல. இன்ஃபேக்ட் உபகாரம் இல்லாட்டாலும் உபத்திரவம் தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. 2021ல டிடிவி எப்படி வாக்குகளை பிரிச்சு அதிமுக குழிய தோண்டினாரோ, அதே மாரி இந்த அம்மா புதுசா ஒரு கட்சிய தொடங்கி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாக்குகளையும் பிரிச்சு, இன்னும் அந்த குழிய டீப்பா தோண்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எது எப்படியோ இப்படி கட்சி ஆரம்பிக்கிறது மூலமாக இன்டைரக்ட்டா இவங்க அதிமுகவுக்கு எதிராகவும், பாஜகவுக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிறத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க உண்மையிலேயே அதிமுகவ பலப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா, இப்படி ஒரு நகர்வ அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு நகர்வு மூலமா பாஜகவுடைய நீண்ட நாள் கனவு இருக்கு இல்லையா? அதிமுகவை வலுவிழக்கச் செய்து, எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துல நாம உட்காரணும்னு, அந்த கனவுக்கு இன்னும் ஸ்பீடு ஏத்தி விடுறாங்க அப்படின்னு தான் தோணுது. மொத்தத்துல இந்த அம்மா எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுனால யார் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தான். சோ உண்மையிலேயே இவங்கெல்லாம் அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல தங்களுடைய சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போகலாம். கட்சியே இல்லன்னாலும் பரவால்ல. நாம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற லெவல்ல யோசிக்கிறாங்களா? அப்படிங்கிற முடிவ உங்ககிட்டயே விட்டுர்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.